இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி தொட்டா செவக்கிற அளவுக்கு கலர்ல எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. நெக்ஸ்ட் டைம் நான் நம்ம கேரளா வந்து அவங்கள பார்க்கலாமா, மீட் பண்ணலாமா, ஒரு காஃபி குடிக்கலாமா, டேட் பண்ணலாமா? சிங்கிள் தானே நீங்க? இனி சிங்கிள்னு யாரும் கேட்ட சொல்லக்கூடாது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு யார் இருக்கா? அனீஷ் இருக்கா? எங்க ஒரே நிமிஷத்தை புடிங்க, ஒரு நிமிஷம் புடிங்க, வெயிட்டா இருக்குங்க, புடிங்க. என்னங்க பிடிச்சிருக்கீங்க? என்னங்க ஒண்ணுமே இல்லாதது பிடிச்சிருக்கீங்க? விட்டீங்களா? ஒரு நிமிஷம் என்னங்க, ஒரு நிமிஷம் பார்த்து வச்சிருங்கன்னுங்களா? நாங்க ஒண்ணும் இல்லை, என்னோட கொடுங்க. இப்போ உங்க ஹார்ட்டை கொடுத்தீங்களா என்கிட்ட? சேஃபா வச்சுக்கிறேங்க, பத்திரமா இருக்கும், எங்கேயுமே விட மாட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க பேரு? திருஷ்யா. எனக்கு இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் நீங்க இப்ப என்கிட்ட ஒண்ணு கொடுத்தீங்க தெரியுமா? அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்னோட மனசை கொடுத்தேன், நீங்க பதிலுக்கு உங்க மனசை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. என்னோட மனசை நீங்க பத்திரமா வச்சுப்பீங்களா? உங்க மனசை நான் உடைக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா வச்சுப்பேன், பத்திரமா வச்சுப்பேன். என்னோட மனசு பதிலுக்கு நீங்க வச்சுப்பீங்களா? இல்லைங்க, நான் இப்போ உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பையனால முடிஞ்சது இவ்வளவுதாங்க. ஆக்சுவலா நிறைய பசங்க வந்து பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இவ்வளவு அழகா இருந்தா எப்படிங்க பேச முடியும்? பசங்களோட வழி என்னன்னு எனக்கு மட்டும்தாங்க புரியும். ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா இதுக்கு முன்னாடி யாரும்? பண்ணிருக்காங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில. உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவங்களை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் என்ன எனக்கு பிரச்சனை? இப்போ ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் வந்து எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அடுத்த டைம் ரிஜெக்ஷன் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி தொட்டா செவக்கிற அளவுக்கு கலர்ல எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலி எல்லா பசங்களுக்கும் இந்த ஆசை இருக்குங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எல்லாத்துக்கும் பசங்களா இருந்தாலே ஆசை இருக்குமா இல்லையா? இப்போ பாருங்க, யாராவது நான் ஒரு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியான்னா டைவர்ஸ் பண்ணிட்டு கூட வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவ்வளவு அழகுங்க. நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்ம இங்க எதுக்கு? ஹெவன்ல உங்களுக்காண்டி நான் வந்து இடம் பார்த்து வச்சிருக்கேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? குயினா? அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு. திருஷ்யா. நான் உங்களை லக்கின்னு கூப்பிட்டுக்கலாமா? ஏன்னு சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்துட்டேன்ல, இனிமே என் லைஃப்ல எல்லாம் லக்கா இருக்குன்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு வந்து எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல? ஆசை இல்லையா? இவ்வளவு நாளா நீங்க இந்த பையனை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப பாத்துட்டீங்கல்ல? இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிப்போம். அனீஷ், இவ்வளவு நாளா நீங்க இந்த ஒரு பையனை பார்க்கல, பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப மறுபடியும் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்போம். அனீஷ், ரிஷா. என்னை விட்டா வந்து நாள் ஃபுல்லுக்க நான் உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டே இருந்திருப்பேன். அனீஷ், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று சொல்லவா? இத்தனை வருஷத்துல நான் பார்த்த பியூட்டிஃபுல்லான பொண்ணுன்னா நீங்க தான். சத்தியமா? அடா, நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன பார்த்தா போய் என் கண்ணில் போய் தெரியுதா? தெரியுது. இன்ஸ்டால இருக்கீங்களா? ஐயோ, உங்கள்கிட்ட ஐடி வாங்காம விட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தூக்கம் வராது. பிரைவேட் ஐடியாங்க? நீங்க இங்க இருக்குது நீங்களா? நீங்க இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. நீங்க கியூட்டா சிரிக்கலாம் செய்றீங்க. இங்க இருந்து இந்த பொண்ணு என்னதாங்க பாக்குது பாருங்க, நல்லா பாருங்க. என்னதான் பாக்குது? என்னதானே பாக்குது? கன்ஃபார்ம் தானே? அப்ப அந்த பொண்ணுக்கு என் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? இருக்கறனால தானே என்ன பாக்குது. நீங்க இப்ப என்ன பாருங்க,
சிரிச்சிட்டீங்க, என்னை பார்த்து சிரிச்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி வேற எந்த பையனும் வந்தாலும் அவன் பேச்சை கேட்காதீங்க. எல்லாம் உருட்டுவாங்க பொறுக்கி பசங்க. இந்த பையன் நல்ல பையன், நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் இந்த பையன் நல்ல பையன். ஒய்எஸ் என்ன? எஸ் எஸ் சொல்லுங்க. எஸ். என்ன லவ் பண்றீங்களா? எஸ் எஸ் எஸ்ஸா? இல்ல எஸ் தானே சொன்னீங்க? எஸ் தானே சொன்னீங்க? லவ் பண்றீங்களா? நீங்க லவ் பண்றீங்கன்னா இதோட நம்பர். இப்போ இதை நான் வந்து ஹஸ்பண்ட்னு சேவ் பண்ணவா இல்லை என்னோட நேம் போட்டு சேவ் பண்ணவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நேம் போட்டு சேவ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் நீங்களா சேவ் பண்ணிருங்க வீட்டுக்கு போயிட்டு. ஓகே, இன்னொரு நேம் வந்து அனீஷ். ஹார்ட் போடவா? ஹார்ட் 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 எங்க இருக்கு? உங்களுக்காண்டி நான் ஹார்ட் கொடுக்குறேங்க. எங்க என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு? ரெட்டு. இந்த ரெட்டில் வந்து ஃபயர் விட்டுருக்கேங்க. ஆனால் ஃபயர் விட வேண்டாம். நம்ம வந்து காதல் வந்து ஃபயரில் எரியக்கூடாது, நல்ல ஹார்ட்டோடு இருக்கணும். இப்போ வந்து உங்கள் மொபைலில் என்னோட நம்பர் வந்துருச்சு. இப்போ என் மொபைலில் உங்கள் நம்பர் போகணும்ல, நம்பர் போ. இப்போ வந்து என்னோட மொபைல்லேயும் உங்கள் நம்பர் வந்துருச்சு. நான் வந்து உங்களை மாதிரி பேரெல்லாம் போட்டு சேவ் பண்ண மாட்டேங்க, டேரெக்டாக ஒய்ஃப்னு போட்டு சேவ் பண்ணிடுவேன். பசங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா அந்த பொண்ணு தான். நெக்ஸ்ட் டைம் நான் நம்ம கேரளா வந்து அவங்கள பார்க்கலாமா? மீட் பண்ணலாமா? ஒரு காஃபி குடிக்கலாமா? டேட் பண்ணலாமா? சரி, நம்ம அதை டெக்ஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். டெக்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டைரி இல்லைங்க, புக் ரேக் தானே சொல்லுவாங்க. அந்த புக் ரேக் ஃபுல்லுமே என்னோட ஒய்ஃபை நான் இப்பெல்லாம் பார்த்துக்கணும்னு பார்த்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மட்டும் வந்துட்டீங்க, எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிடலாம். என்ன சொல்றீங்க? அந்த மூக்குத்தி காட்டின சைட் காமிங்க, செம்மையா இருக்கீங்க. உங்களுக்கு பிளாக் செம்ம. ஏங்க நானும் இன்னைக்கு பிளாக் தாங்க, கப்பல் ட்ரெஸ்ஸுங்க. இப்போ பாருங்க, நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற எல்லாரும் நம்மளை கப்பல்ஸ் தானே நினைப்பாங்க. இப்போ நான் யாராவது கூப்பிட்டு சொல்லவா, அங்கிள் நாங்கள் கப்பல்ஸா அப்படின்னு கத்தணும் போல தோணுங்க. கப்பல்ஸ் ஆகிட்டோமா ஃபஸ்ட்டு நம்ம? இல்லையோ? ஆனால் ஆகலாமா? வாய்ப்பு இருக்கு. கப்பல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஹார்ட்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா மீன்ஸ் வந்து பாசிபிளா? பாசிபிள். சிங்கிள் தானே நீங்க? இனி சிங்கிள்னு யாரும் கேட்ட சொல்லக்கூடாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு யார் இருக்கா? அனீஷ் இருக்கா? பிளாக்கா இருந்தா ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு நீங்க டபுள் ஓகேங்க. அப்படியே உங்களை இப்படி தூக்கிட்டு போயிருவேன் நான். எனக்கு